நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும். மகா சிவராத்திரி விரதம் அப்படின்றது விரதங்கள்லேயே மிக முக்கியமான விரதம். மகா சிவராத்திரி விரதத்தோட மகிமை பற்றி சொல்லாத புராணங்களே இல்லை அப்படின்னு நாம சொல்லலாம். வருஷம் முழுவதும் அனைத்து விரதங்களையும் இருந்த பலனை விட மேலான பலனை தரக்கூடிய மகா உன்னதமான விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்க நினைக்கிறவங்க எப்படி விரதம் இருக்கணும், விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்தா சிவனுடைய அருளை பெற முடியும், மகா சிவராத்திரி விரதம் இருந்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். பதிவை முழுவதுமா பார்த்தீங்கன்னா முழு தகவலும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள படலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. மகா சிவராத்திரியை பற்றின புராண கதைகள் பல இருக்கு. அதில் முக்கியமானதாக சொல்லப்படக்கூடிய கதை ஒன்று இருக்கு. அதாவது பிரளய காலம், பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து போயிடுது. உயிர்கள் எல்லாம் சிவனெடுத்த ஒடுங்கின, உலகங்களே இல்லாமல் இருக்குது. இந்த நிலையில எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்கிறாங்க. அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கியிருந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்து அருளினார் அப்படின்றது வரலாறு. அப்பொழுது பார்வதி தேவி ஈசனுக்கிட்ட, சுவாமி, நான் தங்களை மனதில் நினைத்து போற்றிய காலம் மகா சிவராத்திரி அப்படின்னு பெயர் பெறணும் அப்படின்னும், அந்த நாளை சிவராத்திரி விரதம் அப்படின்னு எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னும், அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் அப்படின்னும் பிரார்த்தனை வைக்கிறாங்க. இறைவனும் அந்தவாறே அவங்களுக்கு அருள் புரிந்தார். சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கிறவங்க அதிகாலையில் நீராடி சிவ சந்நிதியில் சிவ பூஜை மேற்கொள்வது சிறப்பு. அந்த மாதிரி பூஜை செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கலாம். இந்த மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருக்கணும். பகலில் உறங்கக்கூடாது. இரவிலும் 4 காலங்களில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கணும். வீட்டில் பூஜை செய்வதா இருந்தால் மாலை நேரத்தில் குளித்து உலர்ந்த ஆடை அணிந்து நெற்றியில திருவிண்ணீர் அணிந்து கையில உத்ராட்சர மாலையோட சிவ பூஜையை தொடங்கணும். 5 எழுத்து மந்திரமான சிவாய நம அப்படின்ற சொல்ல உச்சரித்துக்கிட்டே நாம பூஜை பண்ணணும். கலச பூஜையோட லிங்கத்தை வைத்தும் பூஜை பண்ணலாம். சிவபெருமானுடைய வெவ்வேறு பெயர்களான பவ, ஷர்வ, ஈசான, பசுபதி, உக்ர, ருத்ர, பீமா மற்றும் மகாதேவா அப்படின்னு சொல்லி நாம் பூஜை பண்ணணும். சிவபெருமானுடைய சகஸ்கர நாமத்தை சொல்கிறதோட வில்வ இலைகளை கொண்டும் நாம் பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் படைத்து நாம் வழிபாடு செய்யணும். இப்படி விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை செய்ய முடியாதவர்கள் 4 ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவ துதிகளை சொல்லியும் சிவன் கோவிலுக்கு போயும் அந்த இரவை சிவனை வழிபடலாம். சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களுக்கான பொருள்களை வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்துக்கலாம். அன்றைய தினம் இரவில் 4 ஜாமத்திலும் தூங்காம பூஜை செய்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி காலை பூஜையையும் உச்சிக்கால பூஜையையும் அப்போதே நாம் முடிக்கணும். சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை நாம் கழிக்கணும். 2026ஆம் ஆண்டுக்கான சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினம்தான், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் நாம் கண் விழித்து 4 ஜாம பூஜைகள் செய்யணும். சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம். உங்களுடைய விரதத்தை எப்போ நிறைவு பண்ணணும் அப்படின்னா, திங்கட்கிழமை காலை 6 மணியிலிருந்து மதியம் 3 மணிக்குள்ளே நீங்கள் பாரணை செய்து உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். இப்படி சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால தெரியாமல் செய்த பாவங்களோட தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்கி விடும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்தான் சிவராத்திரி விரதம் இருக்கலாம், இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கலாம். பூமி தானம், தங்க தானம், கோடிக்கணக்கான பசுக்கள் தானம், புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது, 100 அஸ்வமேத யாகம் செய்வது, பல முறை கங்கா ஸ்நானம் செய்வது, இது அனைத்தை மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதற்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா மகா சிவராத்திரியோட சிறப்பாக சிவபுராணத்துடைய சிறப்புகள் பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். பண பிரச்சனையிலிருந்து விடுபட சிவபுராணம் சொல்லும் 5
அற்புத வழிகள். புராணங்கள்ல மிகவும் முக்கியமானது சிவபுராணம். சிவபெருமானுடைய படைப்புகள், சிவபெருமானின் மகிமை, சிவ பூஜைக்கான விதிமுறைகள், சிவ பூஜை மந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதில் எந்தெந்த முறைகளில் சிவனை வழிபட்டா என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற தீர்வும் சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சிவபுராணத்தில் கடன் பிரச்சனை, பண பிரச்சனை மற்றும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடுமையான சவால்களை சமாளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற வழிபாட்டு முறைகளும் இருக்குது. கல்லையும் கரைய வைக்கும் திருவாசகத்தோட ஒரு பகுதியாக மாணிக்கவாசகரால் பாடப்பட்டது தான் சிவபுராணம். இதே மாதிரி சமஸ்கிருதத்தில் வியாச முனிவரால் இயற்றப்பட்ட 18 புராணங்களில் 4வது புராணமாக குறிப்பிடப்படுவது சிவபுராணம். சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய இதை சிவ மகா புராணம் அப்படின்னும் தாமச புராணம் அப்படின்னும் சொல்வதுண்டு. சிவபுராணங்கள் 10 அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்கு. இதை படிக்க துவங்கும் முன்பும் படித்து முடித்த பிறகும் சிவபூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபுராணம் வியாச முனிவரின் சிஷ்யரான சூதம முனிவரால் உரைக்கப்பட்டது அப்படின்னும் இது சிவபெருமானே கோரியது என்றும் சொல்லப்படுகிறது. பல புராணங்களை உள்ளடக்கிய சிவபுராணத்தில் மனிதர்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகள் பலவற்றுக்கு தீர்வு சொல்லக்கூடிய விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி பலரையும் பெரும் துன்பத்தில் தள்ளிவிடும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா கடன் பிரச்சனை. இனி தீரவே தீராதா அப்படின்னு பாடாய்படுத்தும் பெரு துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத சிவபுராணம் விளக்குது. சிவபுராணத்தில் சொல்லப்பட்டுள்ள கடன் பிரச்சனைக்கான தீர்வுகள். முதலாவதா சிவனை வழிபாடு செய்வது. சிவபுராணத்தின்படி சிவபெருமானை வழிபடுவது பொருளாதாரம் தொடர்பான சிக்கலை தீர்க்க உதவுகிறது. தினசரி வழிபாடாக சிவலிங்கத்துக்கு நீரபிஷேகம் செய்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜபம் செய்யணும். சிவபெருமானது தூய்மையான பக்தியை முக்கியமாக கருதுவதால் எளிய வழிபாடுகளால் அவருடைய மனதை மகிழச் செய்து அவருடைய அருளை நம்மளால் பெற முடியும். சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் குறையும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அடுத்ததா சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பது. மகா சிவராத்திரி மற்றும் மாசி மாத சிவராத்திரியில் விரதம் கொள்வது, மாத சிவராத்திரியில் விரதம் கொள்வது அப்படின்றது செல்வம் மற்றும் வளமான வாழ்க்கையை ஈர்க்க உதவுகிறது. இந்த நாட்களில் விரதம் இருந்து சிவபெருமானுடைய திருநாமங்களை பக்தியோடு உச்சரிப்பது நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலை தகர்க்கும். இந்த ஆன்மீக வழிபாடு நன்மைகளை பெற்றுத்தரும். தொடர்ந்து விரதம் இருந்து வந்தால் பலவிதமான நன்மைகளை நம்மளால் பெற முடியும். மூன்றாவதா சிவலிங்க தரிசனம் பற்றின குறிப்புகள் இருக்கு. சிவலிங்க தரிசனம் செல்வம் மற்றும் வளமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. சிவன் கோவிலுக்கு போய் சிவலிங்கத்துக்கு நீர் அபிஷேகம் செய்து நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை ஈசனுக்கிட்ட முன் வைக்கணும். இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடு பொருளாதார சிக்கலை தீர்த்து சிவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். சிவலிங்க தரிசனத்தை நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். நான்காவதா சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றுவது. திங்கட்கிழமையில சிவன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றுவது பொருளாதார நெருக்கடியை நீக்கும். தொடர்ந்து 41 திங்கட்கிழமைகள் கோவிலுக்கு போய் நெய் விளக்கேற்றி இதை நாம செய்யணும். இந்த ஆன்மீக வழிபாடு செல்வத்தை ஈர்த்து பொருளாதார நிலைமை உயர செய்யும். சிவன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றக்கூடிய பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. ஐந்தாவதா அகண்ட அக்ஷதம். அகண்ட அக்ஷதம் செலுத்துவது செல்வம் மற்றும் வளத்தை ஈர்க்க வல்லது. உடைந்திடாத அரிசியை சிவலிங்கத்துக்கு சமர்ப்பித்து அருகில் ஒரு துணியை வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த ஆன்மீக செயல்பாடு பணப்பிரச்சனைகளை தீர்த்து சனி தோஷத்தையும் அகற்றக்கூடியது. வழிபாட்டுக்கு படைத்த அரிசியை வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தி நாம சாப்பிடலாம். வீட்டில் வழிபட முடியாதவங்க சிவன் கோவிலுக்கும் அரிசியை தானமா கொடுக்கலாம். வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான இந்த முறையில் வழிபாடு செய்து அனைவருமே சிவபெருமானின் அருளை பெற்று வாழ்க்கையில் இன்பமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சிவனை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.